இந்த ஸ்தலத்திற்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு நாள் தான் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்தலத்திலோ வருடம் 365 நாட்களும் அமாவாசை கொண்டாடப்படுகிறது. காரணம், இந்த ஸ்தலத்திலே சூரியனும் சந்திரன் 2 பகவான்களும் ஒரே நேரத்தில் இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய முக்தீஸ்வரரை ஒன்றாக வணங்கினார்கள். வணங்கி அவர்கள் இங்கேயே தங்கி விட்டதனால் இந்த ஸ்தலத்திற்கு நித்திய அமாவாசை என்னும் ஸ்தலமாக, தினம் தினம் அமாவாசை கொண்டாடக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைகிறது. இங்கே சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒரே இடத்தில் இருப்பதனால், பொதுவாக ஒரே நேர்கோட்டில் இவர்கள் இருவரும் வரும் நாளே அமாவாசையாக கொண்டாடப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஒரு சேர இந்த ஸ்தலத்திலே இருப்பதினால் இந்த இடம் நித்திய அமாவாசை ஸ்தலம் என பெயர் பெற்று வந்திருக்கிறது. இக்கோயிலில் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என பார்க்க தேவையில்லை. எந்த நாளிலும் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். ராமபிரான் இத்தலத்திற்கு தன் தந்தை தசரதற்கு பிண்டம் பிடித்து சிதார்த்தம் செய்துள்ளார். இந்த பிண்டங்கள் பிதிர்லிங்கங்களாக மாறியதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த திருத்தலமானது திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் ரோட்டிலே 22 கிலோமீட்டர் தூரத்தில் பூந்தோட்டம் என்னும் கிராமம் உள்ளது. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் கூத்தனூர் சென்று அருகில் உள்ள இந்த முக்தீஸ்வரர் இருக்கக்கூடிய செதலாபதி என்கின்ற இந்த ஸ்தலத்தை நாம் அடையலாம். இவ்வாறாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருமையான ஸ்தலத்தில் இருந்துதான் இன்றைய நம்முடைய அமாவாசை செஷன் மற்றும் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறப்போகிறோம். வாருங்கள், அனைவரும் சக்தி ரீதியாக, மனம் ரீதியாக முக்தீஸ்வரருடைய ஆலயத்திற்கு செல்லலாம். வாருங்கள். இந்த ஆலயத்திலே மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால், ஆதி விநாயகர் என்ற பெயரிலே விநாயகர் மனித ரூபத்தில் தும்பிக்கை இல்லாமல் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் முதலிலே ஆதி விநாயகரை தரிசிக்கப் போகிறோம். அங்கிருந்து நேராக முக்தீஸ்வரரிடத்திலே செல்லப் போகிறோம். முக்தீஸ்வரரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை வைத்து, இது நாள் வரை நாம் முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் குறைவதற்கும், இது நாள் வரை நமக்கு தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாக இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறுவதற்கும், அதே நேரத்தில் இனிவரும் காலங்களிலே நம் வாழ்க்கையிலே முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்படக்கூடிய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் எதுவும் நமக்கு வராவண்ணம் இருப்பதற்கும், இனிவரும் காலங்களில் நம் வாழ்வில் நாம் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள்,
முன்னேற்றங்கள் யாவும் முழுமையாகப் பெறுவதற்கு முன்ஜென்ம சாபங்கள் மூலமான பாதிப்புகளோ, பித்ரு தோஷங்கள் மூலமான பாதிப்புகளோ, பிதுர் தோஷங்கள் மூலமான பாதிப்புகளோ ஏற்படா வண்ணம் பாதுகாத்துக் கொள்வதற்குமாக நாம் இன்றைக்கு முக்தீஸ்வரரிடத்திலே ஆசிகளை பெறப்போகிறோம். அதன் பிறகாக நாம் அந்த திருத்தலத்திலே அமர்ந்து இன்றைக்கு நாம் இந்த திருத்தலத்தை தரிசித்ததன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதிகப்படியான தெய்வீக சக்திகளை கொண்டு நம் அப்பா அம்மா வழி, நம் குடும்பத்தாரின் அப்பா அம்மா வழி, நம் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய அப்பா அம்மா வழியிலே உயிரை விட்டு பிரிந்து சென்று, அதாவது உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் மூலமாக அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் அனைவரும் இந்த நாளிலே மோட்சம் பெற்று இறைவன் பாதம் சென்று சேர வைத்து இன்றுடன் யாரெல்லாம் நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்கள் இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரிடத்திலிருந்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெறப்போகிறோம். இந்த அருமையான 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான செஷனை செத்தலாபதி முக்தீஸ்வரர் ஸ்தலத்திலே இருந்து நாம் செய்யப் போகிறோம். வாருங்கள், மனம் ரீதியாக, சக்தி ரீதியாக முக்தீஸ்வரருடைய திருத்தலத்திற்குள் செல்லலாம். தலத்திலே சென்று முதலிலே நாம் ஆதி விநாயகரை நாம் தரிசிக்கப் போகிறோம். வாருங்கள், ஸ்தலத்திற்குள்ளாக செல்லலாம். இன்று நாம் செய்யக்கூடிய அனைத்தும் சக்தி ரீதியாக, மனம் ரீதியாக செய்ய இருக்கிறோம். கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஆதி விநாயக பெருமானே, இன்றைய நாளிலே சக்தி ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்களது ஸ்தலத்திற்கு நாங்கள் வந்து உங்களை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எங்களது நன்றி. நாங்களும் எங்களது குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் வளமைகளும் செல்வங்களும் செழிப்புகளும் குறைவின்றி நிறைவாக பெற்று சிறந்ததொரு ஹெல்த்தியானதொரு வெல்த்தியானதொரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளாசி கொடுத்து நல் உதவி செய்யுங்கள், நல்லாசிகளை வழங்குங்கள். உங்களது ஆசிகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளுக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே உங்க வேண்டுதல்களை ஆதி விநாயகர் கிட்ட வையுங்க. கணபதயே நமஹ. உங்களுடைய பர்சனல் விஷஸ் எல்லாத்தையும் ஆதி விநாயகர் கிட்ட வையுங்க. விநாயக பெருமான் மனித ரூபத்திலே இருந்து இந்த ஸ்தலத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம்
गणपतये नमः। ॐ गं 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 गणपतये नमः। ஆதி விநாயக பெருமானே, இன்றைய நாளில் எங்களுக்காக நீங்கள் வழங்கிய ஆசீர்வாதங்களுக்கு எங்களது நன்றி. உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்க உள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாங்க, அப்படியே நாம சக்தி ரீதியாக முக்தீஸ்வரரை நோக்கி பயணிக்கலாம். முக்தீஸ்வரருடைய மூலஸ்தானத்திற்கு நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். சக்தி ரீதியாக நம் மனம் முக்தீஸ்வரரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மூலஸ்தானத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். முக்தீஸ்வரர் கிட்ட நாம வந்திருக்கோம். சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒரு சேர வந்து தரிசித்த ஸ்தலமாகிய இந்த ஸ்தலத்திலே முக்தீஸ்வர பெருமானே, இன்றைய நாளில் நாங்கள் உங்களை தரிசிக்க வந்திருக்கிறோம். இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எங்களது நன்றி. அனுதினமும் அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது ஸ்தலத்திலே இன்றைக்கு நாங்கள் உங்களை தரிசிக்க வந்திருக்கிறோம். பெருமானே, இது நாள் வரை நாங்கள் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் மூலமாகவும் அல்லது தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாகவும் இது நாள் வரை நாங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு தடையாக எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் முழுமையாக சுத்தப்படுத்திக் கொடுங்கள். அதே நேரத்தில் இது நாள் வரை உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்தில் தங்கி இருக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா வழி, எங்கள் குடும்பத்தார் அப்பா அம்மா வழி, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா அம்மா வழி 21 தலைமுறை முன்னோர்களில் யாரேனும் பித்ரு லோகத்தில் இருந்தால் அவர்கள் அனைவரும் இந்த நாளிலே மோட்சம் பெற்று இறைவன் பாதம் சென்று சேருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் உங்களது ஆசிகளாலும் உங்களது அருளாலும் நீக்கிக் கொடுத்து எங்களுக்கு நல்லாசிகளை வழங்குங்கள். நீங்கள் வழங்க உள்ள ஆசிகளுக்கும் உங்கள் மூலம்
எங்களுக்கு கிடைக்க உள்ள அனைத்து நன்மைகளுக்கும் எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே மெதுவா அந்த மூலஸ்தானத்துல முக்தீஸ்வரருக்கு அருகில நாம எல்லாரும் இப்ப உட்காரலாம். சக்தி ரீதியாக, மனம் ரீதியாக நாம் இப்பொழுது ஈஸ்வரருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை அப்படியே மடி மேல வச்சு ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கலாம். இறைவா, இன்றைய நாளிலே உங்களது ஆசிகள் மூலமாக இது நாள் வரை முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாக நாங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு உண்டான தடைகள் அனைத்தையும் நீக்கி கொடுத்தமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. இறைவா, அதே நேரத்தில் இனிவரும் காலங்களிலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கு இது நாள் வரை நாங்கள் இழந்த அனைத்தையும் முற்றிலுமாக திரும்ப பெறுவதற்கும் இனிவரும் காலங்களிலே எங்களுக்கு எங்களது வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களுக்கு தேவையான அனைத்தும்
முழுமையாக நாங்கள் பெறுவதற்கு முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்படக்கூடிய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகளில் இருந்து எங்களை பாதுகாத்து அவை அனைத்தும் முழுமையாகவும் முற்றிலுமாகவும் எங்களை வந்தடைய உங்களது முழுமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இந்த நாளிலே வழங்குங்கள். நீங்கள் வழங்க உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் முற்றிலுமாகவும் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். நிரந்தரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். நிரந்தரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். இறைவா, இந்த நாளிலே உங்களை தரிசித்ததற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதே நேரத்தில் இனி வரும் காலங்களிலே நாங்கள் பெற வேண்டிய அனைத்தையும் முழுமையாக பெறுவதற்கு முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள் மற்றும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்படக்கூடிய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொடுத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் முழுமையாக கிடைக்கச் செய்து நீங்கள் செய்ய உள்ள சேவைகளுக்கும் நீங்கள் வழங்க உள்ள ஆசிகளுக்கும் உங்கள் மூலம் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு கிடைக்க உள்ள எல்லா வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்களுக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே மெதுவா கைகள் ரெண்டும் எடுத்து இறைவனை நமஸ்காரம் பண்ணிக்குங்க. அப்படியே மெதுவா எந்திரிக்கலாம்.
மெதுவா எந்திரிங்க. அப்படியே மெதுவா நடந்து மூலஸ்தானத்துக்கு வெளியே போகலாம் வாங்க. அப்படியே மூலஸ்தானத்துக்கு வெளியில ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையோட நிறைந்திருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல நாம உட்காரலாம். அப்படியே மெதுவா உட்கார்ந்துக்குங்க. மெதுவா உட்கார்ந்துக்குங்க. அப்படியே முதல்ல கைகளை ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கிங்க. அப்படியே மெதுவா ரிலாக்ஸ் ஆகுங்க. மெதுவா ரிலாக்ஸ் ஆகுங்க.
கண்களை திறக்க வேண்டாம். அப்படியே மெதுவா கைகளை உயர்த்தி பித்ரு லோகத்தை நோக்கி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கைகளை வச்சுக்கலாம். இன்றைய நாளிலே முக்தீஸ்வரரை தரிசித்ததன் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கும் அதிகப்படியான தெய்வீக சக்திகளை விடுவித்து எங்கள் அப்பா அம்மா வழியிலே எங்கள் குடும்பத்தார் அப்பா அம்மா வழியிலே எங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா அம்மா வழியிலே உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய எங்களது முன்னோர்களாகிய உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வயதிலே நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கும் அதிகப்படியான தெய்வீக சக்திகளை விடுவித்து உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ஆசிகளை ஏற்று நீங்கள் அனைவரும் பித்ரு லோகத்தில் இருந்து இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா பிளஸ் பண்ணுங்க. நிறைய பேரு நம்மளுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. பித்ரு லோகத்தில இருந்து ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்றாங்க இறைவன் பாதத்தை நோக்கி. அவங்க எல்லாரும் நல்ல விதமா இறைவனுடைய பாதத்தை சென்று சேர வேண்டும். நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. வேணும் வேணும்னு கேக்குறாங்க பாருங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. எவ்வளவு அழகா அவங்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குல்ல. எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்காங்கல்ல. நல்லா பிளஸ் பண்ணுங்க. எவ்வளவு ஒரு கொண்டாட்டம் அவங்க மனசுல, எவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்துல. நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அனைவரின் 21 தலைமுறை முன்னோர்களே, எங்களது தெய்வீக ஆசிகளை ஏற்று நீங்கள் அனைவரும் இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள். இறைவன் பாதம் சென்று சேருங்கள்.
எங்கள் அனைவரின் 21 தலைமுறை முன்னோர்களே, இந்த நாளிலே நாங்கள் வழங்கிய தெய்வீக ஆசிகளை ஏற்று பித்ரு லோகத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் இறைவன் பாதம் சென்று சேர்ந்தமைக்கு எங்களது நன்றி. இறைவன் பாதம் சென்று சேர்ந்தமைக்கு நன்றி. இறைவன் பாதம் சென்று சேர்ந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நல்லா பிளஸ் பண்ணிடுங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களது தெய்வீக ஆசிகள், தெய்வீக ஆசிகள், தெய்வீக ஆசிகள். அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி மடி மேல வச்சுக்கிங்க. இப்பொழுது நாம் இந்த நிமிடம் வரை இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கும் நம் அனைவரின் 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெறப்போகிறோம். இந்த நிமிடம் வரை இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கும் எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, உங்களது வாரிசுகளும் உங்களது சந்ததியினரும் ஆகிய நாங்கள் எங்கள் குடும்பத்தாருடன் உடலளவிலும் மனதளவிலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான உங்களது ஆசிகளை எங்களுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, உங்களது ஆசிகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, நாங்கள் இனிவரும் காலங்களிலே நாங்கள் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கு தேவையான எல்லா வளங்களும், வளமைகளும், செல்வங்களும், செழிப்புகளும் குறைவின்றி நிறைவாக 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 பெறுவதற்கான ஆசிகளை வழங்குங்கள். உங்களது ஆசிகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களது ஆசிகள் மூலமாக நாங்கள் சிறந்ததொரு ஹெல்த்தியானதொரு வெல்த்தியானதொரு சக்சஸ்ஃபுல்லானதொரு வாழ்க்கை என்றென்றும் வாழ்வதற்கு உங்களது தெய்வீக ஆசிகளையும் தெய்வீக பாதுகாப்புகளையும் வழங்குங்கள். அவை அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அவை அனைத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிங்க. அதே நேரத்துல உங்களுடைய பர்சனல் விஷஸ் ஒவ்வொன்றையும் வச்சு அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த விஷஸ் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுங்க. எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களே, இந்த நாளிலே உங்களது வாரிசுகளும் உங்களது சந்ததியினருமாகிய எங்களுக்காக நீங்கள் வழங்கிய ஆசீர்வாதங்களுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்குங்க. அப்படியே கைகளை நமஸ்காரம் பண்ற பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆத்மாத்மமா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்குங்க. அப்படியே மெதுவா 2 கைகளையும் லேசா எடுத்து உரசிக்கிங்க. அப்படியே கையை 2 கண்கள் மேலேயும் கொண்டு போய் லேசா மசாஜ் பண்ணிக்கிங்க.
அப்படியே முகம் முழுக்க அப்படியே மெதுவா தடவி லேசா ஒரு மசாஜ் பண்ணிக்கங்க. அப்படியே மெதுவா எந்திரிச்சு நின்னுக்கலாம். மெதுவா எந்திரிங்க. மெதுவா எந்திரிங்க. அப்படியே கைகள் கால்களை நல்லா ஷேக் பண்ணிக்கங்க, உதறிக்கங்க. உடம்ப அப்படியே லெஃப்ட் ரைட்னு சொல்லி நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. மீண்டும் கைகள் கால்களை உதறிக்கங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. எப்படி இருந்தது இன்னைக்கு? ஒரு நித்திய அமாவாசை ஸ்தலத்துல இருந்துகிட்டு நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை சக்தி ரீதியாக நம் வீட்டுல இருந்துகிட்டே நாம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். நம்ம 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப எளிமையா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அற்புதமான ஒரு முன்னோர்களுக்கான தியானத்தை நமக்காக படைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, முக்தீஸ்வர பெருமானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. இந்த முன்னோர்களுக்கான தியானம் நீங்கள்